அனைவருக்கும் வணக்கம். வெக்டர் இயற்கணிதத்தில் யூலரின் கோடு அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇ மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. கொஸ்டினை பார்த்துருவோம். ஏபிசி என்ற முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் P என்க. ஏபிசி மற்றும் Pயின் நிலை வெக்டர்கள் முறையே A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் மற்றும் A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 4 எனில் இம்முக்கோணத்தின் செங்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மைனஸ் ஆஃப் A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2, B ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர், C ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2, D ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 0 வெக்டர். இந்த சம் பார்த்தீங்கன்னாக்கா ஜேஇ மெயின் தேர்வில் 2013ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துடலாம். Let ABC be a triangle whose circumcenter is at P. If the position vectors of A, B, C and P are A vector, B vector, C vector and A vector plus B vector plus C vector by 4 respectively, then the position vector of the orthocenter of this triangle is அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுற்றுவட்ட மையம், நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், இதை பற்றிய ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 9th வடிவியல் அப்படின்ற சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பிரிவு சூத்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். வெக்டரில் பிரிவு சூத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நம்ம 11th வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சுற்றுவட்ட மையம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். ஒரு முக்கோணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த முக்கோணத்தினுடைய பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், அதாவது செங்குத்து இருசம வெட்டி எத்தனை வரையலான்னு பார்த்தீங்கன்னா 3 வரையலாம். அந்த 3 பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸும் கண்டிப்பாக ஒரே பாயிண்டில் தான் ஜாயின் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சர்க்கம்சென்டர்னு சொல்கிறாங்க, அதாவது சுற்றுவட்ட மையம். இங்கே வட்டம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புள்ளியை மையமாகவும் இதுலேருந்து இந்த முனைப்புள்ளியை ஆரமாகவும் கொண்டு நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 முனைப்புள்ளிகளும் கரெக்டாக தொட்டுட்டு போகும். அதனால தான் இதுக்கு பேர் சுற்றுவட்ட மையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நடுக்கோட்டு மையம். இதை ஜின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம். இந்த நடுக்கோட்டு மையம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3 முனைப்புள்ளிகளிலிருந்தும் அவற்றுக்கு எதிரே உள்ள கோட்டினுடைய மையப்புள்ளியும் ஜாயின் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு அது மாதிரி எத்தனை வரையலான்னு பார்த்தீங்கன்னா 3 வரையலாம். அந்த 3 நடுக்கோடுகள், அதுக்கு பேர் நடுக்கோடுகள், மீடியன் பேர். அந்த 3 நடுக்கோடுகளும் கண்டிப்பாக ஒரே பாயிண்டில் தான் கிராஸ் பண்ணி போகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டுன்னு பேர், அதாவது நடுக்கோட்டு மையம். இந்த நடுக்கோட்டு மையத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னாக்கா இந்த 3 முனைப்புள்ளிகளும் ABC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ABC. இதனுடைய பொசிஷன் வெக்டர், அதாவது OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி OB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B வெக்டர். அதே மாதிரி OC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு C வெக்டர். அப்படின்னா OC வெக்டர்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னாக்கா A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 3. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டு மையம். இந்த செங்கோட்டு மையம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கோணத்துடைய இந்த 3 முனைப்புள்ளிகளிருந்தோம், அதாவது ஒவ்வொரு முனைப்புள்ளிகளிருந்தோம் அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கத்துக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சாக்கா, அதாவது செங்குத்து கோடு, அதாவது இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும். அப்படி நம்ம இந்த 3 கோடுகள் வரைஞ்சாக்கா, செங்குத்து கோடுகள் வரைஞ்சாக்கா, அந்த கோடுகள் 3 கோடுகளும் ஒரே பாயிண்ட் வழியாக கிராஸ் பண்ணி போகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்மளுக்கு செங்கோட்டு மையம்னு பேர். இதை வந்து ஹெச்ன்ற குறியீடால் நம்ம குறிக்கிறோம். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா யூலரின் கோடு, லைன் ஆஃப் ஆய்லர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கோணம் எடுத்துக்குவோம். இதே முக்கோணத்துக்கு நாம் இப்போ பார்த்த இந்த 3த்தையும், அதாவது சுற்றுவட்ட மையம், நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், இது 3த்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாக்கா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு ஹெச்சாக இருக்கும் செங்கோட்டு மையம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சென்ட்ராய்டு, அதாவது நடுக்கோட்டு மையமாக இருக்கும்.
இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு சுற்றுவட்ட மையமாக இருக்கும். அதாவது இந்த 3 புள்ளிகளையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தே லை ஆன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது அவை 3ம் ஒரே நேர்கோட்டின் மீது அமைந்திருக்கும். அந்த கோட்டுக்கு பேர் தான் ஆய்லரின் கோடு, யூலரின் கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன முக்கியத்துவம்னாக்கா, இந்த ஜி அப்படின்ற இந்த சென்ட்ராய்டு வந்து இந்த ஹெச்சையும் பியும் எந்த விகிதத்தில் பிரிக்குனாக்கா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கும். அதனால் நம்ம இங்கே செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அதாவது ஓஜி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஓபி வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு OH வெக்டர் பை 2 + 1 3. அதாவது இங்கே ஓஜி வெக்டர், ஓபி வெக்டர், OH வெக்டர் இது எல்லாமே நிலை வெக்டர்கள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த கணக்கில் பயன்படுத்த போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கில் வருவோம். ஏபிசி என்ற முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் பி என்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏபிசி மற்றும் பியின் நிலை வெக்டர்கள் முறையே ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் மற்றும் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 4ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா ஓ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர், ஓ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர், ஓ சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர். அடுத்து 4வது என்ன கொடுத்துருக்காங்க, ஓ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணோன்னா நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா செக்ஷன் ஃபார்முலா பாருங்கள். இதில் வந்து ஓஜி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஓபி வெக்டர் ப்ளஸ் OH வெக்டர் பை 3 இருக்குது. இதில் ஓஜி வெக்டருக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓபி வெக்டர் தான் கணக்கிலே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, ஓஜி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஓபி வெக்டர் ப்ளஸ் OH வெக்டர் பை 3. இதில் ஓஜி வெக்டர்னுடைய மதிப்பு என்ன, ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 3. இந்த 3 நான் இந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கல்ல வச்சுக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஓபி வெக்டர்னுடைய மதிப்பு என்ன, இங்கே கணக்கில் கொடுத்துருக்காங்க ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் OH வெக்டர் இல்லையா. இப்போ நம்மளுக்கு இந்த OH வெக்டர் தான் தேவை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இதை கேன்சல் பண்ணலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணலாம். அதாவது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், மைனஸ் 1/2 இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OH வெக்டர் இல்லையா. இப்போ இதில் பாருங்கள், இங்கே 1 மைனஸ் ஹாஃப், 1ல் அரை போயிடுச்சுன்னா அரை இல்லையா. அப்போ எப்படி எழுதலாம், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2 இஸ் ஈக்குவல் டு OH வெக்டர். அதாவது OH வெக்டர்னுடைய மதிப்பு என்ன, ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். என்ன மாணவர்களே, இன்றைக்கி நம்ம சுற்றுவட்ட மையம், நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம் மற்றும் யூலரின் கோடு இதை பயன்படுத்தி ஒரு JEE மெயின் கொஸ்டினை சால்வ் பண்ணோம் இல்லையா. மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.